நம்ம ஆக்ஷன் கிங் ரொம்ப வருஷம் கழிச்சு வேற லெவலில் ஒரு தரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காப்ல. இப்படிப்பட்ட தரமான படங்களில் வந்து நம்ம ஆக்ஷன் கிங்கில் நடிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸு காத்திருந்தாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் கிங்கை வந்து வேற லெவலில் ஃபேன்ஸுக்காண்டி இந்த படத்தை வந்து நடிச்சு கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக கிட்டத்தில் வாழ்த்து தெரிவிச்சே ஆகணுங்க. ஏன்னா நம்ம ஏ டு ஜெட் என்னெல்லாம் இந்த படத்தில் வந்து சார் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் வந்து அப்படியே அமைஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாதாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம மலையாளத்தில் வந்து ரைஃபிள் கிளப் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது இந்த ஒரு படத்தோட கதையம்சமும் சேமாக தான் இருந்துச்சு. எப்படின்னா ரைஃபிள் கிளப்பை வந்து பெரிய ஒரு கேங்ஸ்டர் உள்ள அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தா அங்கே எல்லாத்தையும் சப்பையாக கொண்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் போகிறான். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அது வந்து ஒரு கொலகார குடும்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரைஃபிள் கிளப்பில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே கதையம்சம் கொண்ட படமாக தான் இந்த பிளாஸ்ட்ல இந்த படம் வந்து நம்ம அர்ஜுன் வந்து பிளாஸ்ட்ல வந்து அதே கதையம்சமாக தான் இந்த படத்தில் வரும். நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒரு கராத்தே மாஸ்டர் இருக்காங்க. கராத்தே மாஸ்டர் இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் எல்லாத்துக்கும் கராத்தே தெரியும். அவங்க லைஃப்ல இருந்து நல்லா ஜாலியாக ஒரு கட்டத்தில் வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பொண்ணு வந்து கண்ணு முன்னாடி நடக்கிற பிரச்சனையை மட்டும் நீ தண்டி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்கும்போது ஆதரவாக நம்ம ஹீரோ வந்து பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அம்மா வந்து ஏதாச்சும் கல்யாணம் முடிச்சு எங்கேயாச்சும் அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போகிறாங்க. அதுக்கு அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனை காமிக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு மலை கிராமத்தில் இருக்கு. அந்த மலை கிராமத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்குறதுக்கு அரசியல்வாதிகிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து ப்ராஃபிட்டாக கிட்டத்தட்ட 1000 கோடி கேட்குறாங்களோ. அதுக்குள்ள நம்ம பிஸ்னஸ் மேனும் ஓகே சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கிற பார்க்குறாங்க. 1000 கோடி எப்படியாச்சும் நம்ம ஒயிட் மணியாக வந்து அந்த அரசியல்வாதி கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணும்போது பில்லியண்டான ஆள் வந்து ஒரு ஒயிட் மணியை ஆக்கி அந்த அரசியல்வாதி கொடுக்கறதுக்கு போகிறாப்புல. போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா சவுதி அரேபியாவில் வந்து அந்த ஒரு 100 நோட்டை காமிச்சு அது வந்து ஒயிட் மணியை ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 நோட்டை வாங்கிட்டு இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு கேங்ஸ்டர் நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பில்லியண்டான அந்த வில்லன் வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி தான் அந்த மருத்துவமனையில் வந்து அந்த வில்லனை சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது அது யார் எவருன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அந்த போலீஸ் அதிகாரிக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஏற்பட்ட கேங்ஸ்டர் வந்து நம்ம அந்த வில்லனை காப்பாற்றுறதுக்கு வராங்க. ஏன்னா அந்த 100 நோட்டு அவன்கிட்ட இருக்கிறனால அது எப்படியாச்சும் அவனை வந்து காப்பாற்றணும் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேனை வந்து அந்த வில்லனை வந்து கடத்தறதுக்கு பார்க்குறாப்புல. இதை தெரிஞ்சுட்டு போலீஸ் அதிகாரி வந்து இவனை எதுக்கு வந்து தூக்குறா வைக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அவனோட ஜாதகத்தப்பெல்லாம் நம்ம போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்டத்தில் வந்து போலீஸார் வந்து அந்த வில்லனை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இவனை எப்படா நிறுத்திக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி சொல்றாப்புல. ஆனால் போலீஸ்ல இருக்கிற எல்லா ஆளுகளையும் அந்த வில்லன் வந்து அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்காப்புல. தூக்கி போட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஹீரோட பொண்ணு வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து கடை வச்சிருப்பாங்க. கடை வச்சு அந்த வில்லன் வந்து ஒரு ஆளை அனுப்பி இந்த மாதிரி நீ எப்படியாச்சும் இந்த ஒரு மருந்தை நீ வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக வந்து ஒரு திரும்பு சீட்டு ஒரு வில்லனை வந்து அனுப்பும்போது அவன் வந்து அங்கே வந்து பொண்ணுட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பொண்ணு வந்து கராத்தே தெரிஞ்ச பொண்ணுல அவனை போடுன்னு போட்டு வெளில சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக போலீஸில் போய் இல்லாமல் ஒரு பாட்டை வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது இது தெரிஞ்சு அந்த வில்லன் வந்து சொல்லிடுறான். அந்த பொண்ணுகிட்ட வந்து மாட்டிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். எல்லாம் உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை போய் கொல்லணும் வைக்கணும், இல்லை அந்த பொண்ணை வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அந்த பெரிய வில்லன் வந்து ஆள் அனுப்பும்போது அங்கே பார்த்தா நம்ம அர்ஜுனோட ஒய்ஃப் எல்லாருமே அடிச்சு போட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கும்போது சரி இதெல்லாம் யார் எவருன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆக்ஷன் கிங் எல்லாமே சேர்ந்து எல்லா கேங்ஸ்டர் ஒரு கட்டத்தில் வந்து கருவு இருக்கிறதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்குது. அதை பார்க்கும்போது இந்த பொண்ணை நம்ம ஈஸியாக கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட கேங்ஸ்டர் ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கு. ஒரு கராத்தே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனுக்குலாம் தெரியாது. ஆக்ஷன் கிங் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அந்த வில்லனை போட்டு கொள்றதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்குங்க. எல்லா சீனும் பார்க்கும்போது நல்லா ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஆனால் ஒரு சீனோட நம்ம போர் அடிக்காது கைஸ். அதை பார்க்கும்போது எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஆனால் மெயினாக நம்ம சொல்லவே ஆகணும், நம்ம ஆக்ஷன் கிங்கை விட இதில் ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று வரும் கைஸ். அந்த ஒரு மெயின் கேரக்டர் தாங்க சில வேற லெவலில். அவர் யாருன்னா நம்ம அர்ஜுன் சிதம்பரம் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று ஆபரகம். அவர் இந்த கேரக்டரில் வந்து ஒரு தான் இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஆக்ஷன் கிங்கு அவர் வர சீனை விட இவர் வர சீன் தாங்க சில வேற சூப்பராக வேற சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதை பார்க்கும்போது அவர் வில்லத்தனமான ஆக்டிங்கை பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் சிதம்பரம் என்னென்ன படம் நடிச்சிருக்காமல் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு படத்தில் வந்து வேற சம்பவம் பண்ணியிருக்காப்புல அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம்
நம்ம ஜான் கொக்கேன் அவரே அந்த படத்தோட ஒரு மெயின் ஒரு பிஸ்னஸ் மேனாக நடிச்சிருப்பாப்புல. அவர் ஆக்டிங்லாம் பார்க்கறதுக்கு அந்த 100 ரூபா நோட்டை அவர் வாங்குறதுக்கு அவர் படுற பாடலாம் பார்க்கறது எல்லாமே ரசிக்கும்படியாக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நம்ம அபிராமி அவள் தான் அந்த படத்தில் வந்து நம்ம அர்ஜுனுக்கு வந்து ஒரு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அவள் ஆக்டிங்லேருந்துலாம் பார்க்கும்போது தக்காளி ஒரு தரமான ஒரு கேரக்டர் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரீத்தி முகுந்தன் அவள் தான் இந்த படத்தில் வர நம்ம ஆக்ஷன் கேங்க்கு ஒரு மகளாக நடிச்சிருப்பாங்க. அவங்க கராயத்தை பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வேற ஒரு சம்பவமாகவும் சிரிப்பாகவும் ரசிக்க முடியாத இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் வேற சம்பவம் பண்ணியிருக்காப்புல அவர். ஏன்னா அவர் ஐடி நம்ம சொல்ல தேவையே கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தில் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக அவர்கிட்ட வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பவன் கிருஷ்ணா சென்னை ஆட்டி படைக்கிற ஒரு கேங்ஸ்டர் மாதிரி அவர் ஆக்டிங் எல்லாம் பார்க்க எல்லாமே ரசிக்க முடியாதாங்க செஞ்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து நம்ம சுபாஷ் கே ராஜ் அவர் இந்த படத்தோட டைரக்டராக இருக்காப்புல. கண்டிப்பாக அவர்கிட்ட வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தை வேற ஒரு சம்பவம் பண்ணி நம்ம இந்த டைரக்டர் வந்து கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக அவர்கிட்ட வாழ்த்து தெரிவிக்கணும். மெயினாக இந்த படத்தில் வந்து நம்ம ரவி பசூர் அவர் இந்த படத்தோட இசையமைப்பாளர் இருக்காப்புல. அவர் பிஜிஎம் தாங்க சில வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக அவர்கிட்ட வாழ்த்து தெரிவிக்கணும். முதல்ல இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு படங்க. நம்ம ரயில் ஃபுல் கிளப் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு படம் கண்டிப்பாக பிடிக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரமான படம் தான் இந்த படம். கண்டிப்பாக இந்த படம்